தேவ பிள்ளையை நீங்க கலங்க வேண்டாம். கர்த்தர் உங்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவார். பலங்கொண்டு திடமனதாயிருங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆண்டவர் தாமே உங்கள் யாவரையும் கூட ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளின் தியானத்திற்காக நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி, அது ஆதியாகமம் புத்தகம் 12ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்களிலே சொல்லுகிறது. கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன். உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார் என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். யாரை பார்த்து சொல்லுகிறாரா? ஆபிரகாமை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறதை பார்க்கின்றோம். என்ன சொல்லி சொல்றாரா? உன் தேசத்தை விட்டு புறப்பட்டு போ. அடுத்து எதை விட சொல்றாரு? உன் இனத்தை விட்டு புறப்பட்டு போ. அடுத்து என்ன சொல்றாரு? உன் தகப்பன் வீட்டை விட்டு புறப்பட்டு போ. இந்த 3ஐயும் செய்யணும்னு சொல்லி கர்த்தர் சொல்லுகிறதை பார்க்கணும். இது நடக்கக்கூடிய ஒரு காரியமா? நமக்கு நம்மளை கேட்டா, ஒருவேளை இங்க யாரும் இருக்கக்கூடாது, நான் காண்பிக்கக்கூடிய இடத்துக்கு நீங்கெல்லாம் போங்கன்னு சொன்னா என்ன செய்வோம்? முதல்ல கேள்வி கேட்போம். அங்க எங்களுக்கு தண்ணி வசதி இருக்கா, வீடு வசதி இருக்கா, கரண்ட் கிடைக்குமா, அது கிடைக்குமா, இது கிடைக்குமா, இதெல்லாம் கேட்போம். ஆனா இங்க ஆபிரகாம் என்ன செய்யலையா? ஒரு வார்த்தை சொல்லல. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிங்கள பார்க்கலாம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல, விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். என்ன செய்தான்? முதல்ல கீழ்ப்படிந்தான் என்று சொல்லி நாம் இங்கே பார்க்கிறோம். இந்த கீழ்ப்படிதினால் கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதங்கள் எவை அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஒரு மனுஷன் தேவனுக்கு கீழ்ப்படுகிறவனாக இருந்தா அவனுக்கு தேவன் கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதங்கள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை குறித்தான் நாம் இன்னைக்கு என்ன செய்யறோம்? பார்க்க போகிறோம். இந்த வார்த்தையை சொன்ன மாத்திரத்திலேயே ஆபிரகாம் என்ன செய்தானா? கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாத நிலைமையில கூட அவன் என்ன செய்யறானா? நம்மள மாதிரி அவன் கேள்வி எல்லாம் கேட்கல. நம்மள மாதிரி அவன் கேள்வி கேட்கக்கூடியவனாக இல்லை. அந்த ஊரு எப்படிப்பட்ட ஊரு, எந்த திசையில இருக்கு, எப்படிப்பட்ட இடத்திற்கு என்னை அழைத்து கொண்டு போகிறார் என்பதை அவன் அறியாது இருந்தான். அப்படிப்பட்ட அறியாத நிலைமையில அவனுக்கு தெரிந்த ஒரே ஒரு காரியம் என்னன்னா, என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். அல்லேலூயா சொல்லாமா? என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர் ஆகினால அவர் என்னை சரியான இடத்திற்கு என்னை கொண்டு போய் என்ன செய்வார்? சேர்ப்பார் என்று சொல்லி அந்த அருமையான தேவன் பேரிலே அவன் விசுவாசம் உள்ளவனாக இருந்தபடியினாலே நான் போகும் இடம் இன்னதென்று அறியாது இருந்த போதிலும் கூட அவன் புறப்பட்டு போனான் என்று சொல்லிப்பான்.
கிறிஸ்தவ வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான காரியம் இந்த விசுவாசம் தான் வேணும். என்ன வேணும்? ஆமா, இந்த விசுவாசத்தின் அடிப்படையில தான் நம்முடைய வாழ்க்கையை என்ன செய்கிறது? ஓடிக்கொண்டு இருக்க வேண்டுமே ஒழிய உலகத்தின் பின்னே நாம் ஓடிக்கொண்டு இருக்கக்கூடியவர்களாக இராதபடிக்கு தேவனுடைய வார்த்தையின் மீது நமக்கு என்ன இருக்க வேண்டுமா? விசுவாசம் இருக்க வேண்டும். ஒருவேளை நிறைய செய்திகளை நாம் கேட்டு இருக்கலாம், வசனங்களை வாசிக்கலாம், அறிந்திருக்கலாம், ஞானம் பண்ணி இருக்கலாம். ஆனாலும் கூட அந்த வசனத்தின்படி நம்முடைய வாழ்க்கை அமைக்கப்பட்டு இருக்கிறதா அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது கொஞ்சம் அநேக இடங்களில என்ன ஏற்படுகிறதா? தொய்வு ஏற்படுகிறதை பார்க்கின்றோம். பலவிதமான சறுக்கல்கள் ஏற்படுகிறது, பின்னடைவுகள் ஏற்படுகிறது, இதையெல்லாம் பார்க்கிறோம். ஆனால் தேவன் இந்த சாயங்கால வேளையிலே நம்மை பார்த்து சொல்லுகிறாராம், ஆபிரகாமை அழைத்ததை போல உங்களையும் கூட என்ன செய்கிறாரா? அழைக்கிற தேவனாக இருக்கிறாரா? எதற்காக இவனை அழைத்தாரா? உன்னை நான் ஆசீர்வதிக்க போறேன், உன்னை நான் என்ன செய்ய போறேன்? ஆசீர்வதிக்க போறேன் அப்படின்னு சொல்லி என்ன சொல்றாரா? நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன். என்னெல்லாம் செய்ய போறாரு பாருங்களேன். நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன், உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் பேரை நான் என்ன செய்வேன்? பெருமைப்படுத்துவேன். என்ன செய்வேன்? பெருமைப்படுத்துவேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். இன்னைக்கு பேர் புகழ் பிரசாபத்திற்காக மனிதன் எடுக்கின்ற முயற்சிகள் நிறைய இருக்கு. நிறைய படிக்கிறோம், நிறைய பட்டம் வாங்குறோம், பெரிய பதவிகளில் போய் அமருகிறோம், செல்வாக்கை தேடுகிறோம், பாராட்டுகளை மனிதன் தேடிக்கொண்டு ஓடிக்கொண்டு இருக்கிறதை பார்க்கிறோம். புகழ், 4 பேர் நல்லா நம்மளை மெச்சிக்கிறணும் அப்படின்னு சொல்லி நினைச்சு என்ன செய்கிறாங்க? புகழை தேடி ஓடிக்கொண்டு இருக்கிறத கூட்டத்தை இன்றைக்கு நாம பார்க்கிறோம். ஆனால் அதெல்லாம் நிலையானதா அப்படி சொல்லி பார்க்கும்போது அது என்னது? நிலையற்றது. அதெல்லாம் என்னது? நிலையற்றது. ஆனால் கர்த்தர் ஒரு மனிதனை பெரிய ஜாதி ஆக்கணும்னா என்ன வேணாலும் என்ன செய்யலாமா? அவர் செய்வதற்கு வல்லமையுடையவராக இருக்கிறார். ஒரு சிறு கூட்டமாக, குடும்பமாக அவர்கள் கடந்து செல்கிற வேளையில அவர்களை தேவன் என்ன செய்தாரா? ஒரு பெரிய ஜாதியாக உன்னை ஆக்கப் போகிறேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறதை பார்க்கின்றோம். அடுத்து உன்னை நான் என்ன செய்வேன்? ஒண்ணுமில்லாம போ அப்படின்னு சொல்றாரு. என்னது? எதெல்லாம் விட சொல்றாரு? உன் தேசத்தை விட்டு போ, உன் இனத்தை விட்டு போ, உன் தகப்பன் வீட்டை விட்டு ஒண்ணுமில்லாம போ அப்படின்னு சொல்லி அர்த்தம். என்னது? ஒண்ணும் இல்லாம போ. பாத்தீங்களா? அப்ப நீ வெறுமையா போ. நான் காண்பிக்கக்கூடிய இடத்துக்கு போனேன்னா அங்க நான் என்ன செய்ய போறேன்? உன்னை நான் பெரிய ஜாதி ஆக்குவேன், உன்னை நான் என்ன செய்வேன்? அநேக ஆசீர்வாதங்களினாலே உன்னை நான் என்ன செய்வேன்? நிரப்புவேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதே மாதிரி இந்த ஆபிரகாம் புறப்பட்டு போறான். போன இடத்துல அவன் அங்க வாழ்ந்து கொண்டு இருக்கிற காலங்கள்ல ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை அவன் சுதந்திரித்துக் கொள்ளுகிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். ஒரு செல்வவானாக, ஐஸ்வர்யவானாக மாறுகிறதை நாம் இங்கே பார்க்கின்றோம். அருமையானவர்கள், ஏன் அப்படின்னா தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவன் நடக்கின்ற வேளையில அவனுக்கு அந்த ஆசீர்வாதத்தை எல்லாம் தேவன் என்ன செய்கிறாராம்? கொடுப்பதற்கு வல்லவராக இருக்கிறார் என்பதை நாம் இங்கே பார்க்கின்றோம். உன் பேரை நான் என்ன செய்வேன்? பெருமைப்படுத்துவேன் என்று சொல்லி 4 பேர் உன்னை பார்த்து கனம் பண்ணுவார்கள், மரியாதை செலுத்துவார்கள். அந்த அளவுக்கு ஒரு மதிப்பு மிக்கவனாக உன்னை நான் என்ன செய்வேன்? மாற்றுவேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறதை நாம் இங்கே பார்க்கின்றோம். ஆக இப்படிப்பட்ட இந்த ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு முன்னதாக சில இழப்புகளை நாம் சந்திக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நான் ஆசீர்வதிக்கிறேன்னு தானே சொன்னாரு, ஆனா வாழ்க்கையில இழப்பு தானே ஏற்பட்டுச்சு. இனத்தையெல்லாம் இழந்தான், சொந்த தேசத்தை இழந்தான். இன்னைக்கு பாத்தீங்கன்னா நாடு நகரங்களை எல்லாம் விட்டு அகதிகளாக போகக்கூடிய மக்களை எல்லாம் நீங்க போய் பார்த்தீங்கன்னா அவருடைய உள்ளத்திலே குமரி கொண்டு என்ன செய்வாங்களா? வேதனையோடு தன்னுடைய உணர்வுகளை, வார்த்தைகளை சொல்லுகிறதை பார்க்கணும். நாங்க எங்க தேசத்துல நாங்க சுதந்திரமாக வாழ்ந்தோம், இப்படி சாப்பிட்டோம், இப்படி வேலை செஞ்சோம், இப்படி வீடு கட்டினோம், இப்படி சுதந்திரமாக வாழ்ந்தோம். நாங்க இங்க அடிமையாக இருந்து ஒவ்வொன்றுக்கும் நாங்க என்ன செய்வோம்? எதிர்பார்த்து வாழ வேண்டிய ஒரு கட்டாயத்துல இருக்கிறோம்.
அப்படின்னு சொல்லக்கூடிய மக்களை எல்லாம் இன்றைக்கு நாம பார்க்கின்றோம். ஒருவேளை இந்த ஆபிரகாமை தேவன் என்ன செய்யலாம், இதையெல்லாம் இழந்த போதிலும் கூட கைவிடாத தேவனாக என்ன செய்தாராம், அவனை பாதுகாத்தார், அவனை பராமரித்தார், அவனை ஆசீர்வதித்தார் என்று சொல்லி நாம் இங்கே பார்க்கிறோம். இரண்டாவதாக, உன் இனத்தை விட்டுவிடு. நீ எந்த இனத்தை கூட்டத்தோடு நீ இருந்தியோ அந்த கூட்டத்தை எல்லாம் விட்டு, அந்த தொடர்புகளை எல்லாம் விட்டு நான் காண்பிக்கக்கூடிய இடத்துக்கு என்ன செய்ய ஓ. நான் சமீபத்துல இப்ப மகள் மஸ்கட் பகுதியில் அவங்க குடியிருந்தாங்க, வேலை செய்து கொண்டிருந்தாங்க. அந்த பகுதிக்கு நான் அவங்கள போய் பார்த்துட்டு வர்றதுக்காக ஒரு 2-3 மாதங்களுக்கு முன்பதாக நான் போய்விட்டு வந்தேன். ஒருவேளை இந்திய தேசத்திற்கும் அந்த பகுதிக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கிறதை பார்க்க, பெரிய வனாந்தரமான பாலைவனமான ஒரு இடத்துல தான் இந்த ஊர் அமைக்கப்பட்டு இருக்கிறது. ஆனாலும் என்னது, அங்க மரம் செடி கொடியெல்லாம் இல்லாத ஒரு நிலைமையில அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் செல்வ செழிப்போடு வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். இது செல்வ செழிப்போடு அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார். காரணம், அங்கே கிடைக்கக்கூடிய எண்ணெய் ஊற்றுகள்னாலே அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்களாக அங்கே என்ன செய்து கொண்டிருந்தார்களா, வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஆனாலும் கூட எனக்கு என்னது, இந்த இந்திய தேசத்தின் மேலதான் ஒரு என்னது ஒரு நாட்டம் இருந்தது. நம்ம நாடு மாயை நமக்கு என்ன செய்யாது, வரவே வராது. இங்கே நம்ம எப்படி இருக்கலாம், எப்படி வாழலாம், எவ்வளோ செழிப்பு, எவ்வளோ விளைநிலங்கள், எவ்வளோ பயிர் பச்சைகள்லாம் இருக்குது, எவ்வளோ ஜீவராசிகள்லாம் வாழ்ந்து கொண்டே இருக்கிறது. இந்த ஒரு பொட்டலான ஒரு இடத்துல, காய்ந்து போன வறண்டு போன இடத்துல இவர்களாம் வாழ்ந்து கொண்டே இருக்கிறார்களே என்று சொல்லி அவர்களை காட்டிலும் நாம எப்படிப்பட்டவங்களா, ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்கள். அல்லேலூயா சொல்லாமா சொல்லுங்களேன். ஒரு மரத்தை கூட அங்க நான் என்ன செய்ய முடியல. மரம் வேணும்னா அவங்க கொண்டு போய் நட்டு வச்சுதான் என்ன செய்யறாங்க, வளர்த்து தண்ணி ஊற்றி தான் வளர்க்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறாங்க. இயற்கையாக அங்க மரம் செடி கொடிகளாக அங்கே காண முடியவில்லை. ஆக அப்படிப்பட்ட ஒரு சொந்த தேசத்துல நாம இருக்கிற உணர்வு அந்நிய தேசத்துக்கு போகும்போது என்ன செய்யாது, கிடைக்காது. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரா, இந்த சொந்த தேசத்தை விட்டு நீ போ, உன் இனத்தை விட்டு போ, உன் தகப்பன் வீட்டையும் விட்டு புறப்பட்டு போ. என்னது, உன் தகப்பனுடைய பந்த பாசம், அந்த அரவணைப்பு, அந்த அன்பு ஐக்கியம், இதெல்லாம் இல்லாதபடிக்கு இதெல்லாம் விட்டுட்டு நீ என்ன செய்ய, நான் காண்பிக்கக்கூடிய இடத்துக்கு நீ போ என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறதை பார்க்கின்றான். ஆக அப்படியாக அவன் புறப்பட்டு செல்லுகிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். அப்படியாக செல்லுகிற வேளையிலே அந்த கீழ்ப்படிதலினாலே அவனுக்கு ஏற்பட்ட இழப்புகள் பெரியவைகளாக இருந்தது. ஒருவேளை ஆசீர்வதிக்கிறேன்னு சொல்லிதானே கூப்பிட்டாரு, ஆனா இழப்புகளை தானே இந்த மனுஷன் சந்திச்சான்னு சொல்லி நமக்கு என்ன செய்கிறது, கேள்விகள் எழுப்புகிறது. உண்மைதானே? ஆமா, இழப்புகளை தானே அவன் சந்திக்க வேண்டியதாக இருந்தது. ஆக இந்த ஆசீர்வாதம் எப்பொழுது கிடைக்கும் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புத்தகத்துல நீங்க 47ஆம் அதிகாரத்தை எடுங்களேன், அங்க 3ஆம் வசனத்திலிருந்து வாசிங்களேன், பார்க்கலாம். எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புத்தகத்துல 47ஆம் அதிகாரத்துல நீங்க 3ஆம் வசனத்திலிருந்து பார்க்கிறோம். அளந்து என்னை தண்ணீரை கடக்க பண்ணினார். தண்ணீர் எவ்வளவு இருந்ததா, கணுக்கால் அளவு இருந்தது. கணுக்கால்னா என்னது, நம்ம ஷூ போடுறோம் பாத்தீங்களா, செப்பல்லாம் போடுறோம் பாத்தீங்களா, அங்கே ஒரு முழி மாதிரி ஒண்ணு இருக்கு இந்த பக்கமா, சரிங்களா, அது வரையில் உள்ளதுதான் என்னது, கணுக்கால். இப்ப மழை பெஞ்சு கொஞ்சம் தண்ணியில நடக்கும்போது கணுக்கால் அளவு. இந்த கடற்கரையில போறவங்க அலை வந்து கரையில தொட்டுட்டு போகும்போது அந்த அலை தண்ணீர்ல, கடல் நீர்ல தன்னுடைய காலை வச்சு நினைச்சு பார்ப்பாங்க. அதான் கணுக்கால் அளவு, சரிங்களா. இப்ப அந்த கணுக்கால் அளவை அவன் கடக்கும் பொழுது ஒருவேளை பயத்தோடு அவன் என்ன செய்திருக்கலாம், என்ன நடக்குமோ, ஏது நடக்குமோ, வலிக்கு விழுந்துருவோமோ, கீழே விழுந்துருவோமோ, இடறி விழுந்துருவோமோ அப்படிங்கிற ஒரு பயமெல்லாம் அவனுக்கு இருந்திருக்கான், சரிங்களா. ஆக அந்த அளவு வாழ்க்கையில இருக்கக்கூடிய கஷ்டங்களை எல்லாம் நாம கடக்க வேண்டிய அனுபவத்திலே நாம் வருகிறோம். வாழ்க்கையில என்னது, கணுக்கால் அளவு அனுபவங்கள்.
பாத்தீங்களா? முதல்ல வாழ்க்கையை நம்ம ஆரம்பிக்கிற வேலையில நமக்கு ஏற்படக்கூடிய கஷ்டங்களை எல்லாம் பார்க்கும் பொழுது அது கொஞ்சம் கஷ்டம் வரும்போதே நமக்கு என்னது, ஒரு பயம் ஏற்படுகிறது, ஒரு அவிசுவாசம் ஏற்படுகிறது, நம்பிக்கை குறைவு ஏற்படுகிறது, மனச்சோர்வு ஏற்படுகிறது. இரண்டாவதாக அடுத்த வசனத்தை பாருங்களேன். பின்னும் அவர் 1000 முழம் அளந்து என்னை தண்ணீரை கடக்க பண்ணினார். அங்கே தண்ணீர் எவ்வளவு இருந்ததா? முழங்கால் அளவு இருந்தது. இப்ப அளவு என்ன ஆயிடுச்சு? இப்ப கூடிருச்சு. என்னது? கணுக்கால் அளவுக்கு முழங்கால் அளவுக்கு நிறைய வித்தியாசம் இருக்கு, பாத்தீங்களா? அந்த அளவுக்கு கூடிருச்சு. அப்ப பிரச்சனை என்ன செய்யுது? வாழ்க்கையில இன்னும் கொஞ்சம் கூடிருச்சு. பிரச்சனை என்னது? வாழ்க்கையில இன்னும் கொஞ்சம் கூடுது. அப்ப இதையெல்லாம் நீ கடந்து வரணும் அப்படின்னு சொல்லி கர்த்தர் என்ன செய்கிறாரா? எதிர்பார்க்கிற தேவனாக இருக்கிறார். அடுத்த வசனத்தையும் வாசிப்போமே. இன்னும் அவர் 1000 முழம் அளந்தார். அங்கே அது தான் ஆமா என்ன செய்ததா? ஆமா, இந்த முழங்கால் அளவுக்கு அப்புறம் ஒரு அளவு இருக்கு. என்னது? இடுப்பளவு. என்ன அளவு? இப்ப இந்த வெள்ளமெல்லாம் அடிச்சுட்டு போகுது, பார்த்துருக்கீங்களா? மெட்ராஸ்ல இன்னுமாக வட இந்திய பகுதிகளெல்லாம் இப்ப மழை வெள்ளம் கரை புரண்டு ஓடி வீடுகள்லாம் இடிந்து போய் சாலைகள்லாம் நிரம்பி வாகனங்கள்லாம் தள்ளிட்டு போறதை நம்ம பார்க்குறோம். அப்ப ஜனங்கள்லாம் அந்த தண்ணீர்ல நடந்து போறதை நம்ம பார்க்குறோம். என்னது? இடுப்பளவு. அந்த இடுப்பளவு தண்ணி வரும்பொழுது நம்மளால நடக்க முடியும். ஓரளவு என்ன செய்யலாம்? நடக்க முடியும். ஒரு கயிறை பிடிச்சிக்கிட்டோ அல்லது அடுத்த ஆள் கையை பிடிச்சிக்கிட்டோ என்ன செய்வான்? நடந்து போறதுக்கு நம்மளால முடியும். ஆனாலும் கூட அந்த இடுப்பளவு வரும்போது நம்மை அறியாத ஒரு பயம், ஒருவேளை எங்கேயாவது குழிகளி இருக்குமோ, இந்த தண்ணி நம்மளை அடிச்சிட்டு போயிருமோ அப்படி சொல்லி பயந்து பயந்து வாழ்கிறதை பார்க்கணும். அப்ப பிரச்சனை என்ன செய்யுதுன்னா வாழ்க்கையில இன்னும் கொஞ்சம் அதிகமாகும். என்னது? இடுப்பளவுக்கு வரும்போது என்னது பிரச்சனை? முன்ன இருந்த கணுக்கால் அளவை காட்டிலும் முழங்கால் அளவை காட்டிலும் இப்ப பிரச்சனை என்ன செய்யுது? இன்னும் கொஞ்சம் அதிகரித்து விட்டது. அதையும் கடந்து வர வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் எதிர்பார்க்கிறாரா. அடுத்ததாக என்ன சொல்லுகிறாரா? அவர் என்ன சொல்றாரா? 1000 முழம் அளந்தார். அங்கே அது நான் கடக்கக்கூடாத நதியாகி இருந்தது. என்னது? நதி இப்ப வெள்ளம் பெருக்கெடுத்து ஒரு பெரிய நதியாக உருவெடுக்கிறதை பார்க்கிறோம். இப்படித்தான் வாழ்க்கையில என்னது? இப்ப கூட சமீபத்துல இந்த அமர்நாத் பகுதிக்கெல்லாம் அவங்க நிறைய பேர் டூரிஸ்ட் போனவங்க எல்லாம் போய் வெள்ளம் எல்லாம் அடிச்சுக்கிட்டு போறத நம்ம டிவில எல்லாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட நிலைமையெல்லாம் வருகிறது. ஒருவேளை அவங்க போனவங்க என்ன நினைக்கலாம்? இப்படி ஒரு நிலைமை வந்திருந்தா நம்ம இந்த இடத்துக்கு நம்ம என்ன செஞ்சிருக்க மாட்டோம், வந்திருக்கே வேணாமே அப்படி சொல்லி நினைச்சிருக்கலாம், பயந்திருக்கலாம். சரிங்களா? ஆக நதி அளவு அவ்வளவாக அவன் கடக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும் பொழுது ஒரு நீச்சல் தெரிந்தவன் என்ன செய்வான்? நீந்தி கரையேறி விடுவான். தெரியாதவன் என்ன செய்வான்? கைய கால ஆட்டி கீட்டியாவது என்ன செய்வான்? எப்படியாவது கரை சேர்ந்துடணும்னு சொல்லி முயற்சிப்பான். பார்த்தீங்களா? அதைத்தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். கர்த்தர் எப்படியாவது நீந்தி கரை சேரட்டும் அப்படின்னு சொல்லி வாழ்க்கை ஓட்டத்துல நம்ம கடக்க வேண்டிய பிரச்சனைகள், சந்திக்க வேண்டிய பிரச்சனைகள், போராட்டங்கள், இழப்புகள், நஷ்டங்கள், கஷ்டங்கள் இதெல்லாம் கடந்து வரும் பொழுதுதான் நமக்கு என்ன செய்கிறாரா? கர்த்தர் ஒரு பயிற்சியை கொடுக்கிறதை பார்க்கணும். என்ன கொடுக்கிறாரா? ஒரு பயிற்சி. ஒருவேளை கணுக்கால அளவு இருக்கும்போது கொஞ்சம் தானே பிரச்சனை, முழங்கால அளவு வரும்போது இன்னும் கொஞ்சம் தானே அதிகமாயிருச்சு, இடுப்பளவு வரும்போதும் பரவாயில்ல. ஆனா நதி அவ்வளவு வரும் பொழுது யாவது கரையேறி நம்ம என்ன செய்யணும்? கரை சேர்ந்து விட வேண்டும் என்று சொல்லி நினைத்து முயற்சித்து அதை வெற்றி காண்கிறோம். பாத்தீங்களா? அதை வெற்றி கண்ட அந்த மனிதனுக்கு தேவன் கொடுக்கக்கூடிய ஒரு ஆசீர்வாதம் என்னன்னா, அதே அதிகாரத்துல 12ஆம் வசனத்தை வாசிங்களேன். அங்க என்னெல்லாம் இருக்குன்னு பாருங்களேன். கரை சேர்ந்த ஒரு மனிதனுக்கு பாருங்களேன். நதி ஓரமாய் அதன் இக்கரையிலும் அக்கறையிலும் புசிப்புக்கான சகலவித விருட்சங்களும் வளரும். ஆவைகளின் இலைகள் என்ன செய்வதில்லை? உதிர்வதும் இல்லை.
எங்கிருந்து பாய்ந்து வருகிறதா? பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து பாயும் தண்ணீர் வருகிறது. மாதந்தோறும் என்ன செய்கிறானா? புது புது கனிகளை அது கொடுக்கக்கூடியதாக இருக்கிறதை பார்க்கிறோம். பாத்தீங்களா? எப்ப இந்த ஆசீர்வாதம் கிடைக்குது? இந்த பிரச்சனையெல்லாம் சந்தித்து, இந்த போராட்டங்கள் எல்லாம் மேற்கொண்டு, வாழ்க்கையில என்ன வந்தாலும் ஏது வந்தாலும் என் தேவன் என்னை அழைத்திருக்கிறார், என்னை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார், என்னை நடத்தி இருக்கிறார், எனக்கு எந்த விதமான குறையும் எனது வரப்போவதில்லை என்று சொல்லி யாரெல்லாம் முழுமையாக விசுவாசிக்கிறார்களோ அவர்களுக்கு தேவன் ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை தேவன் என்ன செய்கிறாரா? அப்ப ஆசீர்வதிக்கிறேன் சொன்ன உடனேயே ஆசீர்வதிச்சிருந்தாருன்னா நமக்கு என்னது? அதோட அருமை நமக்கு தெரியாம போயிடும். அதை கஷ்டப்பட்டு பெறும் பொழுது அதை நாம் சரியாக புரிந்து கொண்டு பிடித்து கொண்டு நம்முடைய ஓட்டத்தை ஓடுவதற்கு நாம் ஆயத்தமாவோம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் பல போராட்டங்களை நாம் சந்தித்து தான் நாம் இந்த அளவுக்கு என்ன செய்திருக்கிறோம்? முன்னேறி வந்திருக்கிறோம். அதை போலதான் ஆபிரகாமுக்கும் தேவன் என்ன செய்திருக்கிறாரா? ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை, பாலும் தேனும் ஓடுகின்ற தேசத்தை கொடுப்பேன்னு சொன்ன அழைத்த தேவன் என்ன செய்திருக்கிறாரா? அதே விதமான ஆசீர்வாதத்தை அவர்களுக்கு கொடுக்கிறதை நாம் இங்கே பார்க்கின்றோம். அருமையானவர்களே, இப்ப இந்த ஆபிரகாம் ஒரு கேள்வி கேட்கிறான். என்ன கேள்வி பார்ப்போமா? பாருங்களேன். ஆதியாகமம் 15வது அதிகாரத்துல முதல் 3 வசனங்களை வாசிங்களேன். ஆதியாகமம் 15வது அதிகாரத்துல முதல் 3 வசனங்கள். உண்டாகி பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் நான் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன். அதற்கு ஆபிரகாம், கர்த்தராகி ஆண்டவரே, அடியேனுக்கு என்ன தருவீர்? நல்ல ஒரு கேள்வி. பார்த்தீங்களா? ஆண்டவரை பார்த்து இந்த ஆபிரகாம் கேள்வி கேட்கிறானா? இவ்வளவும் செஞ்சிருக்கிறாரு. எவ்வளவு? ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை தேவன் ஆபிரகாமுக்கு கொடுத்திருக்கிறாரு. ஆனாலும் கூட நான் உனக்கு பக்கபலமாக இருந்து, கேடகமாக இருந்து, பாதுகாப்பாக இருந்து, பராமரிப்பாக இருந்து உன்னை நான் என்ன செய்வேன்? நடத்தி கொண்டு இருக்கிறேன், நீ பயப்படாத அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கை அளிக்கக்கூடிய வார்த்தையை தேவன் என்ன செய்யறாரா? அவனுக்கு சொல்லுகிறதை பார்க்கின்றோம். ஆனா ஆபிரகாம் என்ன செய்யறானா? இதெல்லாம் பத்தாது, எனக்கு என்னது? தேவரீர் எனக்கு என்ன தருவீர்? தேவரீர் எனக்கு என்ன தருவீர் அப்படின்னு ஒரு கேள்விய கேட்கிறதை நாம் இங்கே பார்க்கின்றோம். ஏன் அந்த வார்த்தையை அவன் கேட்கிறான்? ஏன் அந்த வார்த்தையை ஆபிரகாம் தேவனை பார்த்து கேட்கிறானா? அவனுக்கு பிள்ளை இல்லாமல் இருந்தது. என்ன இல்லாம இருந்துச்சா? பிள்ளைகள் இல்லாமல் இருந்தது. பாத்தீங்களா? வீடு இருக்கு, தோட்டம் இருக்கு, ஐஸ்வர்யம் இருக்கு, சம்பத்துகள் இருக்கு, செல்வங்கள் இருக்கிறது, வருமானம் இருக்கிறது, பொக்கிஷங்கள்லாம் இருக்குது. ஆனா அந்த வீடு இதையெல்லாம் அனுபவிக்க யாரு இல்ல? யாரு இல்ல? ஆமா ஆண்டவரே, நீங்க ஆசீர்வதிச்சீங்க, எல்லாம் தான் கொடுத்தீங்க. ஆனா இதை அனுபவிக்கிறதுக்கு என் வீட்டுல என்ன இல்ல? குழந்தை இல்லையா? பிள்ளை இல்லையா? பாத்தீங்களா? ஆக அதனாலதான் ஆபிரகாம் என்ன செய்யறான்னா, தேவரீர் எனக்கு என்ன தருவீர் என்று சொல்லி அவன் சொல்லுகிறதை நாம் இங்கே பார்க்கின்றோம். பாத்தீங்களா? இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் எனக்கு என்ன தருவார்? ஏன் அந்த பிள்ளைகள் இல்லாத நிலைமையில இந்த கேள்வி அவன் கேட்கிறான்னு சொன்னா, பிள்ளைகள் தான் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கற்பத்தின் கனி கர்த்தரால் வரும் சுதந்திரம் என்று சொல்லி வேத வசனம் சொல்லுகிறதை நாம் இங்கே பார்க்கின்றோம். அப்படிப்பட்ட சுதந்திரத்தை அவனுக்கு இல்லாத ஒரு நிலைமையில தான் ஒரு ஏக்கத்தோடு, ஒரு எதிர்பார்ப்போடு, ஆண்டவரே இதெல்லாம் கொடுத்துட்டீங்க, எல்லா பொக்கிஷங்களையும் கொடுத்துட்டீங்க, நான் கேட்டது கேட்காது எல்லாத்தையும் எனக்கு கொடுத்திருக்கிறீங்க, ஆனா எனக்கு என்ன இல்ல?
பிள்ளை இல்லாது இருக்கிறேன். என் வீட்டில் வேலைக்காரனாக இருக்கக்கூடிய எலியேசரை நான் சுதந்திரவாளியாக ஏற்றுக்கொள்ளவா அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது கர்த்தர் சொல்லுகிறாராம், இல்ல இல்ல, நான் உனக்கு ஒரு விலை நான் கொடுப்பேன். பாத்தீங்களா? அப்பதான் அந்த ஆபிரகாமை என்ன செய்யறாரா, வெளியில கூட்டு வானத்தின் நட்சத்திரங்களை எல்லாம் காண்பித்து, இவைகளெல்லாம் நீ என்ன கூடுமானால் நீ என்ன பார்ப்போம், இவ்வளவு திரளான ஜனங்களை உனக்கு சந்ததியாக நான் கொடுப்பேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறதை பார்க்கலாம். இன்றைக்கு அருமையானவர்களே, இல்லை இல்லாத ஒரு நிலைமையில அந்த குடும்பத்துல பாத்தீங்கன்னா மகிழ்ச்சி இல்லாம, சமாதானம் இல்லாம, சந்தோஷம் இல்லாம, சிரிப்பு கூட இல்லாம அநேகர் இருண்ட ஒரு வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டிருக்கிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். அருமையானவர்களே, கடந்த ஒரு 2-3 சென்ற வருடத்துல நான் திருப்பத்தூர் பகுதிக்கு, ஜோலார்பேட்டை, வாணியம்பாடி பகுதிகளுக்கு ஊழியத்திற்காக நான் போயிருக்கும் பொழுது அங்கே என்னுடைய மகள் இருந்தார்கள், சின்ன மக. அவங்க வீட்டில் போய் தங்கி இருக்கும்போது அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு அருமையான குடும்பத்தார், திருமணமாகி 7-8 வருடங்கள் ஆகிவிட்டது. அவர்களுக்கு என்னல்ல, குழந்தை இல்லை. சரிங்களா? நல்ல அருமையான வீடு கட்டி இருக்கிறாங்க, அப்பா அம்மா கூட இருக்கிறாங்க, நல்ல ஆஃபீஸில் வேலை செய்கிறாங்க, எந்த விதமான குறையும் அவங்களுடைய வாழ்க்கையில் இல்லை. ஆனால் என்னதான் ஒரு குறை, குழந்தை இல்லை. பார்த்தீங்களா? அவங்கள பார்க்கும் பொழுதெல்லாம் என்னது, என் மகன் கொஞ்சம் வருத்தத்தோடு இவங்களுக்காக ஜெபம் பண்ணிக்கோங்கப்பா, ஜெபம் பண்ணிக்கோங்கப்பா அப்படின்னு சொல்லி எனக்கு அடிக்கடி ஃபோன் பண்ணி சொல்லிக்கொண்டே இருப்பா. நான் அன்னைக்கு போன நேரத்தில் அவங்களுக்காக கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்கப்பா அப்படின்னு சொல்லும்போது, அவங்களுக்காக வெறும் ஜெபம் மாத்திரம் பண்ணா பத்தாது, கர்த்தருடைய வார்த்தையை சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஜெபம் பண்ணலாம். அதனால அவங்க 2 பேரையும் தம்பதியர்களாக வீட்டுக்கு வர சொல்லி அவங்களோடு முதல்ல கர்த்தருடைய வார்த்தையை நம்ம பேசுவோம். அவங்க நிலைமையெல்லாம் கேட்டேன். ஏன், என்ன காரணம், எத்தனை வருடங்கள் ஆகிவிட்டது, இதனால் அவங்க வாழ்க்கையில் என்ன பிரச்சனைகள் வருகிறது, எங்கெல்லாம் போனீங்க, என்னென்ன முயற்சிகள்லாம் பண்ணீங்க, நாங்கள் போகாத கோயில் இல்லை, வணங்காத தெய்வங்கள் இல்லை, எடுக்காத முயற்சிகள் இல்லை, மெடிக்கல் டெஸ்ட் அது இதுன்னு எல்லாத்தையும் பார்த்துட்டோம். ஆனால் எங்களுடைய வாழ்க்கையில் என்னல்ல, சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, ஏதோ ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து ஓடிக்கிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில என்னது, இப்படித்தான் ஓடிக்கொண்டே இருக்கு. ஒரு வெறுமையான ஒரு வாழ்க்கை, ஒரு இருண்ட வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டே இருக்கிறதை பார்க்கின்றோம். அப்படிப்பட்ட நிலைமையில அவங்க கூப்பிட்டு அவங்க நிலைமையெல்லாம் பார்த்து பேசி முடிச்சோன்னே, சரி இவ்வளவு நேரம் நீங்க பேசிட்டீங்க, இப்ப நான் சொல்றத மாத்திரம் என்ன செய்யுங்க, கேளுங்க. நான் சொந்த கருத்தெல்லாம் சொல்ல போறதில்ல, அனுபவத்தையெல்லாம் சொல்ல போறதில்ல, கர்த்தருடைய வசனத்தை உங்களுக்கு சொல்ல போறேன். சரிங்களா? அதை நீங்களே வாசிக்க போறீங்க அப்படின்னு சொல்லி அந்த வசனத்தை அவங்களுக்கு காண்பித்தேன். எடுத்து வாசிங்களேன். ஏசாயாவின் புத்தகம் 55ஆம் அதிகாரம் 10-11 வசனங்களை வாசிங்களேன். ஏசாயா 55:10-11. மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி, பாத்தீங்களா? அது என்னது, வந்த இடத்துக்கு திரும்பாம என்ன செய்தான், பூமியை நனைத்து அதுல முளை விதையெல்லாம் கிளம்பி என்ன செய்து முளைச்சி, விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் எப்படியோ போதும். அப்ப மாரியும் உறைந்த மழையும் சொல்லி அங்க சொல்லப்பட்டிருக்கு. பொட்கா மாரின்னா என்னது, மழை. மாரினா மழை. உறைந்த மழைன்னா ஐஸ் கட்டி மலை உழுவுது பார்த்தீங்களா, கல்லு மலைன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, ஆலங்கட்டி மலை. அதுக்கு தான் பேர் உறைந்த மலை. அது எங்க இருந்தா வருது, வானத்திலிருந்து விழுகிறது. எங்க விழுது, பூமியில விழுந்து பூமியை நினைக்குது. இப்ப பூமியில் உள்ள இந்த பயிர் பச்சையெல்லாம் என்ன செய்யுது, முளைக்க ஆரம்பிக்குது. அது முளைச்சி புசிக்கிறவனுக்கு ஆகாரம், விதைக்கிறவனுக்கு விதை, புசிக்கிறவனுக்கு ஆகாரம். பாத்தீங்களா? அப்ப விதைக்கிறது யாரு, யாரு விதைக்குவா, விவசாயி விதைக்குவாங்க. விவசாயம் வேலை செஞ்சாதான் என்ன செய்யும், நமக்கு உணவு கிடைக்கும்.
உண்மைதானே? அவனுக்கு விதையை கொடுக்குது. நமக்கு என்ன கிடைக்குது? புசிக்கிறவனுக்கு ஆகாரம். பாத்தீங்களா? அப்ப மழை பெஞ்சாதான் என்ன செய்யும்? இதெல்லாம் நடக்கும். மழை பெய்யாம போயிடுச்சுன்னா என்ன செய்யும்? அங்க ஒன்றும் விளையாது. பாத்தீங்களா? அப்ப ரெண்டு செயலும் நின்றுபட்டு போயிடும். அப்ப இது எங்க இருந்து வருதுன்னு பார்த்தா, மழை எங்க இருந்து வருது? வானத்திலிருந்து வருது. பாத்தீங்களா? சரி, இப்ப வானத்திலிருந்து மழை வந்தா இவ்வளவு நடக்குதுன்றத நம்ம பார்க்கணும். அடுத்து வானத்திலிருந்து இன்னொன்னு வருது. என்ன வருதுன்னு பாருங்களேன். அடுத்த வசனத்தை வாசிங்க. அப்படியே பாத்தீங்களா? என் வாயிலிருந்து புறப்படும் வசனமோ அது எங்க இருந்தா வருது? வானத்திலிருந்து அது என்ன செய்தான்? பூமியை நோக்கி வருகிறதை பார்க்கின்றோம். வானத்திலிருந்து வருகிறது. கர்த்தருடைய வாயிலிருந்து அது புறப்பட்டு வருகிறது என்பதை குறித்து நாம் இங்கே பார்க்கின்றோம். ஆக அப்படி வந்த அந்த வார்த்தை என்னவாக மாறுதான் பாருங்களேன், வாசிங்களேன். அது வெறுமையாய் என்னிடத்தில் திரும்பாமல் பார்த்தீங்களா? நான் விரும்புகிறதை அது செய்கிறது. தேவன் சொல்லி அனுப்புறாராம். என்ன செய்யறாரா? இந்த வார்த்தைய இந்த இடத்துல அனுப்பு, இந்த இடத்துக்கு போய் சேரு, இந்த மக்கள் மத்தியில போய் அறிவி. அதை அனுப்பி கொண்டே இருக்கிறார் கர்த்தர். என்ன செய்கிறாரா? அனுப்பி கொண்டே இருக்கிறார். பாத்தீங்களா? அவர் விரும்புகிற காரியத்தை அதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாக்கும்படி வாய்க்கும். பாத்தீங்களா? அப்ப என்ன காரியமாக அந்த வார்த்தை அது வந்ததோ அந்த காரியத்தை அது நிறைவேற்றித்தான் அது என்ன செய்யும்? போகும். கர்த்தர் ஒரு மனுஷனுக்குள்ளாக ஒரு வார்த்தையை அனுப்புறாருன்னு சொன்னா சும்மா தேவையில்லாம கதை சொல்லிட்டு போறதுக்காக அனுப்பல. ஏதோ ஒரு காரியத்திற்காக அந்த வார்த்தையை என்ன செய்கிறாரா? அனுப்புகிறதை பார்க்கும். இப்ப தேவைகளோடு மக்கள் வந்திருப்பாங்க. அவங்களுக்கு தேவைகளை சந்திக்கக்கூடிய வார்த்தையாக மாறுகிறது. சமாதானம் இல்லாம இருந்திருப்பாங்க, அவங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கிறது. சுகவீனமாக வந்திருப்பாங்க, அவங்களுக்கு சுகத்தை கொடுக்கிறது. இப்படி பல விதமான எதிர்பார்ப்புகளோடு, குழப்பத்தோடு, போராட்டத்தோடு, நம்பிக்கை இல்லாத ஒரு சூழ்நிலையில வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மக்களுக்கு நம்பிக்கை அளிக்கக்கூடிய வார்த்தையை தேவன் என்ன செய்கின்றாரா? அனுப்பி கொண்டே இருப்பார். இதை அவங்க ரெண்டு பேரையும் வாசிக்க சொன்னார். யாரு? அந்த தம்பதியர் ரெண்டு பேரையும். அவங்க ஒரு ரோமன் கத்தோலிக்க திருச்சபைக்கு போயிட்டு இருக்கக்கூடிய ஜனங்கள். அவங்க நாங்கள் இதுவரையில் இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் பைபிள்லாம் வாசிக்க மாட்டோம், இன்னைக்கு தான் முத வாசிக்கிறோன்னு சொல்லிட்டு இந்த வார்த்தை நாங்கள் விசுவாசிக்கிறோம், நம்புகிறோம், இன்னையிலேருந்து பைபிளை நாங்கள் வாசிக்க ஆரம்பிக்கிறோன்னு சொல்லிட்டு அன்னையிலேருந்து பைபிள் வாசிக்க ஆரம்பித்தாங்க. கர்த்தர் அவர்களோடு கூட பேசினார், உணர்த்தினார். அவருடைய குறைவுகளை எல்லாம் நிறைவாக்கி 3 மாதத்துக்கு அப்புறம் ஒரு ஃபோன் வருது அங்கேருந்து, என் ஒய்ஃபு கன்சீவ் ஆயிட்டாங்க, என் ஒய்ஃபு கன்சீவ் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப மகிழ்ச்சியா எனக்கு வீடியோ கால் போட்டு என்னோடு கூட அந்த வார்த்தையை பகிர்ந்து கொண்டாங்க. நான் சொன்னேன், உங்களுக்கு எவ்வளவு நன்றி சொல்றேன்னு தெரியல அப்படின்னு சொல்லி என்கிட்ட சொன்னாங்க. எனக்கு சொல்லாதீங்க, நான் சாதாரணமான ஒரு மனிதன், உங்களை போல ஒரு மனிதன், அவ்வளவுதான். கர்த்தருக்கு சொல்லுங்க, இந்த அற்புதத்தையும் அதிசயத்தையும் செய்த ஆண்டவர் உங்களுக்கு வார்த்தையை அனுப்புனார் பார்த்தீங்களா, அந்த வார்த்தையை கொடுத்த தேவனுக்கு நன்றி சொல்லுங்கன்னு சொல்லிட்டு இன்னைக்கு அந்த பையன் ஒரு ஆண் பிள்ளை பிறந்து இன்னைக்கு 1.5 வயசு ஆகும் போது அதையும் எனக்கு என்ன செய்தாங்க, வீடியோ காலில் காட்டினாங்க. ஏன் இதை சொல்றேன்னா, நான் அனுப்பின காரியத்தை அது என்ன செய்யுமா, நிறைவேற்றி திருப்போம். பார்த்தீங்களா? கர்த்தர் என்ன சொல்லி அனுப்புகிறாரோ, எதை செய்ய விரும்புகிறாரோ அதையெல்லாம் செய்வதற்கு தேவன் என்ன செய்கிறாரா. ஆகையினால நான் அருமையான சகோதர ஐயா அவர்களை எனக்கு நன்றாக தெரியும். வாழ்க்கையில பல விதமான போராட்டங்களையும் கஷ்டங்களையும் துன்பங்களையும் அவர்கள்
ரொம்ப பொறுமையோடு சகித்து கடந்து வந்திருக்கிறார்கள். ஆனாலும் கூட நான் முத இங்கே இந்த ஷெட்டு போட்டிருந்தப்ப நான் வந்து செய்தி கொடுத்துட்டு போயிருக்கேன். இன்னைக்கு வந்து பார்க்கும்போது எனக்கே ஒரு ஆச்சரியம். ஏன் ஆச்சரியப்பட்டேன்? கர்த்தர் அவருடைய ஜெபத்தை கேட்டார், அவருடைய ஊழியத்தை கனப்படுத்தி இருக்கிறார், மேன்மைப்படுத்தி இருக்கிறார், ஆசீர்வதிக்கிறார் என்பதை குறித்து இந்த நாளில் நான் பார்க்கும்போது ஆண்டவரை நான் சோத்தரித்தேன். ஆண்டவரை நான் என்ன செய்தேன்? நீ போகும் இடம் இன்னதென்று அறியாத நிலைமையில தான் அவர் இங்க வந்தாரு. ஏன் இந்த பகுதிக்கு வந்தாரு, எதுக்கு வந்தாருன்னு அவருக்கு தெரியாது. இன்னும் நம்மளை கொண்டு போய் டவுன்ல இருந்து இங்க தூக்கி விட்டாங்களே, கொண்டு வந்து போட்டாங்களேன்னு சொல்லி நினைச்சிருக்கலாம். ஆனா கர்த்தர் எதை செய்தால் என்னது, ஒரு அர்த்தத்தோடு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்க வேண்டும் என்பதற்காக தேவன் நம்முடைய பிள்ளைகளை ஒரு நாள் என்ன செய்ய மாட்டாரா? வெட்கப்படுத்தவே விட மாட்டார். அல்லேலூயா சொல்லாமா? ஆக இப்படிப்பட்ட நிலைமையில இந்த குறைவுகள், தேவைகள், எதிர்பார்ப்புகளோடு இருக்கக்கூடிய ஜனங்கள் மத்தியில நாம வாழ்ந்து கொண்டே இருக்கிறோம். இவங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தையை நாம எல்லாரும் என்ன செய்யணும்? சொல்லணும். அவங்களையெல்லாம் அழைச்சி கொண்டு வந்து இங்க என்ன செய்யணும்? சேர்க்கணும். இங்க வாங்க, இங்க சர்ச்சுக்கு வாங்க. இந்த சர்ச்சில் கொடுக்கப்படக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் எங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியது, ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வந்தது. அதை நாங்கள் சுதந்திரத்திருக்கிறோம். ஆகையில் நல்லா இருக்கிறோம், நீங்களும் நல்லா இருக்கணும்னு சொல்லி நாங்கள் எதிர்பார்க்கிறோம் அப்படின்னு சொல்லி நீங்க சொல்லணுங்கிறதுக்காக தான் உங்களையெல்லாம் தேவன் என்ன செய்திருக்கிறாரா? இங்கே கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா சொல்லாமா? ஆபிரகாமே அழைத்த தேவன் எப்படிப்பட்டவரா? உண்மையுள்ளவர் என்பதை அவன் அறிந்து இந்த வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படித்ததை போல நாமும் கீழ்ப்படிவோம். இந்த ஆபிரகாம் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதத்தை போல நாமும் ஆசீர்வதிக்கப்படுவோம். நம் மூலமாக இந்த பூமி முழுவதும் என்ன செய்யப்படும்? ஆசீர்வதிக்கப்படும் சொல்லி ஆபிரகாமி சொன்னார். பார்த்தீங்க, உன் மூலமாக இந்த பூமி முழுவதும் ஆசீர்வதிக்கப்படும் சொல்லி சொன்னார். பார்த்தீங்களா? நம் மூலமாக அநேக ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு தான் தேவன் என்ன செய்திருக்கிறாரா? இப்படிப்பட்ட ஒரு இடத்த தேவன் கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால் இது தேவனால் நடந்த ஒரு காரியம். இது மனுஷனால, ஒருவேளை மனுஷனுடைய திட்டங்களோ, மனுஷனுடைய சூழ்ச்சிகளோ, மனுஷனுடைய பேச்சுக்களோ, மனுஷனுடைய எதிர்பார்ப்புகளோ அல்ல. கர்த்தர் எதை செய்யணும், யாரை கொண்டு செய்யணும், எப்படி செய்யணும்னு சொல்லி தேவன் நினைக்கிறாரோ அது என்ன செய்யுமா? அது நிச்சயமாக நடக்கும். தேவன் தாமே திருவசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பலங்கொண்டு திடமனதாயிருங்கள், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார்.